கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆம், மரணமும் ஜீவனும் நாம் எதை பேசுகிறோமோ அதில் தான் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கைய கட்டுறதும் நம்ம நாவு தான், நம்ம வாழ்க்கைய அழிக்கிறதும் நம்ம நாவு தான். அப்போ இன்றைக்கு நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஒருவேளை தேவன் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள வேதத்துல தந்திருக்கிறார். நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில நம்ம கூட நெறைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நம்மோடு கூட அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா, நம்ம ஜெபிக்கிற காரியங்களும் அந்த வாக்குத்தத்தங்கள வைத்து தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, நம்ம எதை பேசுகிறோம்? அந்த ஜெபித்த காரியங்களுக்கு தேவன் எனக்கு நிச்சயம் பதில் தந்து விட்டார். அப்படிங்கிற உணர்வோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, "நீர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தந்து விட்டீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு" சொல்றோமா? இல்ல, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் இவ்ளோ காலமா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தேவன் நம்ம என்னைக்கு ஜெபிக்கிறோமோ, அன்னைக்கே அவர் பதிலை கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, "என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதைச் செய்வேன். நீங்கள் ஜெபிக்கும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்" அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் ஒன்றாகவும் நம்ம பேசுகிற காரியங்கள் ஒன்றாகவும் இருக்கிறதுனால தான், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னும் அற்புதங்களை பெற முடியாமல், இன்னும் அந்த நாவின் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த மரணமும், ஜீவனும் நம் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்ம நம்ம நெகட்டிவா பேசி, நெகட்டிவான வார்த்தைகள கன்ஃபெஸ் பண்ணி, தேவன் பேசாத வார்த்தைகள நம்ம கன்ஃபெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, நிச்சயமா அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நம்ம எவ்வளதான் ஜெபித்தாலும் அது நிச்சயம் மாறப்போகிறதே இல்ல. வசனம் சொல்லுது, ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? எத்தனையோ வாக்குத்தத்தங்கள வேதத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவன் இந்த வாக்குத்தத்தத்த குடுத்துட்டாருன்னா, என் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி விட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்க என்றைக்கு நாவுல முதலாவது இருதயத்துல விசுவாசிச்சு நாவுல அறிக்கை பண்ணும்போது, நீங்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவீர்கள். அதற்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் வார்த்தையினால் நம் இருதயத்தை நிரப்புவது. ஏன்னா வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசுமா. அப்போ இருதயம் உங்களுக்கு எதுல நிரம்பி இருக்குது? அன்றைக்கு சகரியா கிட்ட தேவதூதன் வந்து நின்றப்போ, அங்க சகரியா சொல்றாரு, "நான் கிழவனா இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே, எனக்கு எப்படி இந்த வயதுல ஒரு பிள்ளை கிடைக்குங்கிறது தான் அவருக்கு ஒரு கொஸ்டினா இருக்குது. பரலோகத்துல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. உனக்கு ஒரு புத்திரன கொடுக்க போறேன், பிள்ளைய கொடுக்க போறேன். அவன் இப்படி இப்படியெல்லாம் இருப்பான்னு சொல்லி, அந்த தேவதூதன் அங்கே அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்த கொடுக்கிறாரு. அங்கே அதற்கு முற்பிதாவாகிய ஆபிரகாமும் அங்க சகரியாவுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆனா, சகரியாவால நம்ப முடியல. அதனால பரலோகமே செய்த ஒரு காரியம், அவனுடைய வாயை அடைத்து வைக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா, நீ விசுவாசியாதபடியினால் நீ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுற வரைக்கும் நீ ஊமையாய் இருப்பாய். ஏன்னா, அந்த நாவுக்கு அதிகாரம் இருக்கு. பேசி, பேசி நம்முடைய வாக்குத்தத்தங்கள் செயலிழந்து போகிறதற்கு நாம் தான் காரணமா இருக்கிறோம். தேவன் அதை என்றைக்கோ நமக்காக அவர் செய்து முடித்து விட்டார். நம்ம அத பேசி நம்ம என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அது நம்முடைய கரங்கள்ல இருக்குது. அதே அதிகாரத்துல லூக்கா 1வது அதிகாரத்துல தான் மரியாள குறித்து பார்க்கிறோம். அங்க மரியாள் கிட்டயும் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், "நீ ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு" சொல்லும்போது, அங்க மரியாள் சொல்றா, "இது எப்படி? நான் புருஷனை அறியேனே! இது சயின்ஸ்லயே நடக்காத ஒரு காரியம். இதுவரைக்கும் உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம்." அப்போ தேவதூதன்ட்ட கேட்கும்போது, அங்க தேவதூதன் சொல்லுகிற ஒரு காரியம், "பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மரியாள் அங்க என்ன அக்செப்ட் பண்றா? ஆண்டவரே, ஆண்டவருக்கு நான் அடிமை. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது.
அப்போ இங்க சகரியா கிட்டயும், மரியாள் கிட்ட இருந்த ஒரு வித்தியாசம், அவ சூழ்நிலைய பார்க்கல, தன்னுடைய சரீரத்த பார்க்கல. அங்க சயின்டிஃபிக்கலா ஒரு கணவனும் மனைவியும் இணைந்தால் தான் ஒரு பிள்ளை அப்படிங்கிற அந்த எண்ணமே அவளுக்கு இல்ல. எனக்கு தேவன் வாக்கு கொடுத்துட்டார்னா, அது நடக்கும். அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி, அத அப்படியே அவ ரிசீவ் பண்றத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துட்டா, அத அப்படியே ரிசீவ் பண்றோமா? இல்ல இது எப்படி நடக்கும்? சூழ்நிலைலாம் இப்படி தானே இருக்குது. எனக்கு எப்படி இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே! அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம்ம பேசுகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால தான் யாக்கோபுல கூட பார்க்கிறோம். ஒரு அது ஒரு சிறிய சுக்கான் தான். ஆனா, ஒரு பெரிய கப்பலையே அது திருப்புதாம். அப்போ இந்த நாவு தான் நம்ம லைஃப் என்ன டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கிறத திருப்பக்கூடிய ஒரு சுக்கானா இருக்கிறது. ஒரு ஸ்டியரிங்கா இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம எத பேசுறோம்? அத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை போகிறதா இருக்குது. அவர் நமக்கு தேவன் நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்கிற தகப்பன். அதனால தான் பவுல் கூட சொல்றாரு எபிரேயர் 13ல நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறபடியினால, நம்ம பேசலாமே, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நீங்க பேசுங்க, அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரே, யார் உனக்கு என்ன செய்ய முடியும்னு நீங்க பேசுங்க. அப்போ நம்ம பேச 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 தான் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அப்போ அப்படியே நாவு சின்ன அவயவம் தான். அது பெரிய காட்டையே கொடுத்து விடக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதாம். அந்த அளவுக்கு வல்லமை நம்முடைய நாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா, அவர் நம்மை ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் அவர் வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு சங்கீதம் 19:14 பார்க்கிறோம். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாகன்னு சொல்லி அங்கே ஒரு ஜெபத்த பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். நம் வாயின் வார்த்தைகள், நம் இருதயத்தின் தியானங்கள் முழுவதும் அவருடைய வார்த்தையாய் இருக்கட்டும். அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் வேதத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, அத பேசி பேசி நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை பெற முடியும். ஏன்னா, அதே அதிகாரம் நீதிமொழிகள் 18:20ல நம்ம பார்க்கிறோம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அப்போ இன்றைக்கு நீங்க செழிப்பு வேணுமா? நீங்க வார்த்தைய எடுத்து பேசுங்க. இதுதான் என் அப்பா சொல்லியிருக்கிறார். இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டாகிறத நீங்க நிச்சயம் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விலையேற பெற்ற இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.